தமிழக அரசியல் களம் இன்று ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கும் நிலையில் 118 என்ற அந்த மேஜிக் எண்ணை மிக நெருக்கத்தில் தொட்டு நிற்கிறது விஜயின் தமிழக வெற்றி கழகம். திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் திராவிட பேர் இயக்கங்களை வெறும் 70 மற்றும் 51 இடங்களுக்குள் சுருக்கிய பெருமை விஜயின் அந்த அணில் படைக்கே சேரும். பலரும் இது ஏதோ ஒரு நாளில் நடந்த அதிசயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக திட்டமிட்டு செதுக்கப்பட்டு மிக நுணுக்கமாக அரங்கேற்றப்பட்ட விஜயின் அந்த 6 கட்ட அரசியல் ஹேக்கிங் உத்திகளை பற்றிதான் நாம் இப்போது விரிவாக பார்க்க போகிறோம். விஜயின் இந்த அரசியல் வெற்றியின் முதல் அஸ்திவாரமே அவரது ரசிகர் மன்றங்களை ஒரு கட்டமைப்பாக மாற்றியதுதான். வெறும் சினிமா ரீல்ஸ் மற்றும் போஸ்டர் ஒட்டுவதோடு நின்றுவிடாமல் இரத்த தான முகாம்கள், ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி, பேரிடர் காலங்களில் களப்பணி என தங்களை ஒரு சமூக அமைப்பாக அவர்கள் மாற்றிக்கொண்டனர். இது தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு பிணைப்பை உருவாக்கியது. தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்க போகும்போது அவர்கள் புதியவர்களாக தெரியவில்லை. மாறாக அந்தந்த பகுதி மக்களுக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான முகங்களாகவே அவர்கள் இருந்தனர். இந்த தொடர்ச்சியான மக்கள் தொடர்புதான் விஜயின் முதல் மிகப்பெரிய பலம். இரண்டாவது கட்டமாக 2021 உள்ளாட்சி தேர்தலை ஒரு வெள்ளோட்டமாக விஜய் பயன்படுத்திக் கொண்டார். கட்சி ஆரம்பிக்கவில்லை, கொடி அறிமுகமாகவில்லை. ஆனால் தனது இயக்க உறுப்பினர்களை சுயேட்சையாக களமிறக்கிறார். சுமார் 169 பேர் போட்டியிட்டதில் 115 பேர் வெற்றி பெற்றது ஒட்டுமொத்த அரசியலையும் திரும்பி பார்க்க வைத்தது. இது வெறும் வெற்றி மட்டுமல்ல, ஒரு தேர்தலை எப்படி கையாள வேண்டும், பூத் மேனேஜ்மெண்ட் செய்வது எப்படி என்பதற்கான ஒரு கள பயிற்சி. எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் மக்கள் தங்களை ஆதரிப்பார்கள் என்பதை இதன் மூலம் விஜய் உறுதிப்படுத்திக் கொண்டார். மூன்றாவது கட்டம் ஒரு கார்ப்பரேட் பாணியிலான கட்சி நிர்வாகத்தை உருவாக்கியது. பொதுவாக அரசியல் கட்சிகளில் செல்வாக்கு உள்ளவர்களுக்கு பதவி கொடுக்கப்படும். ஆனால் விஜயின் தவிகவில் பொறுப்பாளர்களை தேர்வு செய்ய நேர்காணல்கள் மற்றும் பின்னணி ஆய்வுகள் நடத்தப்பட்டன. வெறும் ரசிகர்கள் என்ற தகுதியை தாண்டி ஒரு பொறுப்பை சுமக்கும் திறன் இருப்பவர்களுக்கு மட்டுமே பதவிகள் வழங்கப்பட்டன. இதனால் கட்சிக்குள் ஒரு இராணுவ கட்டுப்பாடு உருவானது. அதே சமயம் நான்காவது கட்டமாக தனது தேர்தல் சின்னமான விசில் என்பதை ஒரு குறியீடாக மாற்றினார் விஜய். வெறும் விளம்பரமாக இல்லாமல் பெண்கள் தங்கள் வீட்டு வாசலில் விசில் வடிவிலான கோலங்களை வரைந்தது ஒரு புரட்சியாக மாறியது. இது இணையதளத்தை தாண்டி சாமானிய மக்களின் வீடுகளுக்குள் ஒரு சிக்னலாக சென்றடைந்தது. ஐந்தாவது கட்டம் பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட வாட்ஸ்அப் மற்றும் டிஜிட்டல் வலைப்பின்னல். ஒவ்வொரு பூத் அளவிலும் உருவாக்கப்பட்ட குழுக்கள் தேர்தல் நேரத்தில் ஒரு போர்க்கள தகவல் தொடர்பு சாதனமாக மாறின. மேலிடத்தில் இருந்து வரும் செய்திகள் அடுத்த சில நிமிடங்களில் ஒவ்வொரு வாக்காளரின் கைபேசிக்கும் சென்றடைந்தன. இது அடிமட்ட அளவில் வேலை செய்த அதே வேளையில் மேலிடத்தில் விஜய் ஒரு வலுவான கட்டுப்பாட்டை வைத்திருந்தார். உள்ளூர் நிலவரங்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப தனது பிரச்சார யுக்திகளை அவர் மாற்றிக்கொண்டே இருந்தது எதிரணிகளை திணறடித்தது. இறுதியாக இந்த ஒட்டுமொத்த வெற்றியையும் சுமந்து நின்றது அணில் என்ற அந்த அடையாளம். 2011 தனது தந்தை S.A. சந்திரசேகர் மூலம் தொடங்கப்பட்ட அந்த ராமாயண அணில் கதை இன்று விஜயின் ஆதரவாளர்களுக்கான ஒரு பெருமைமிகு அடையாளமாக மாறியுள்ளது. ஆரம்பத்தில் எதிர்க்கட்சிகள் இதனை ஒரு கேலி சொல்லாக பயன்படுத்தினாலும் சிறு சிறு பங்களிப்புகள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும் என்ற தத்துவத்தை அந்த அணில் படை இன்று மெய்ப்பித்து காட்டியுள்ளது. கிண்டல் செய்தவர்களுக்கு பதிலடியாக இன்று கோட்டையை நோக்கி ஒரு மிகப்பெரிய பாலத்தை கட்டி முடித்திருக்கிறார்கள் இந்த அணில்கள். ஒரு சினிமா நாயகனாக இருந்த விஜயை ஒரு மக்கள் தலைவராக மாற்றியதில் இந்த 6 கட்ட திட்டமிடல் மிக முக்கிய பங்கு வகித்துள்ளது.